2 சைடுமே அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். வெளியில் அதுக்கு தனியாக அவுட்டரில் நாங்கள் வெளியிலேயே தண்ணி அது அப்படியே மரத்துக்கடியே சில நேரம் கட்டியிருப்போம். யாரோ சொன்னாங்க பண்ணங்கிற மாதிரி இல்லாமல் நான் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. மாடு எது போடும்போது ஆரோக்கியமாக இருக்குது, எது போடும்போது தண்ணி நிறைய எடுத்துக்குது, அப்படி எது போட்டால் கொஞ்சம் ஜீரண கோளாறு வர்றதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த தீவனங்கள் நாங்கள் கலந்து போடுறோம். ஜீரண கோளாறு வர்றதில்லைங்க. பண்ணைகள் அமைக்கும் போது நம்ம திசைகள் இப்படி அமைக்கிறதா, நம்ம பண்ணையில் சுற்றியுமே வீடுகள் நிறைந்த ஏரியாவாக இருக்கிறனால சுத்தமான பாலுங்க. நம்ம எந்த ஒரு தண்ணியோ ஒரு கலப்படங்கள் கிடையாது. இங்கே சுத்தமான பால் நாங்கள் கறந்து அப்படியே அப்பப்போ கஸ்டமர் முன்னாடியே அவங்களே நின்று பார்த்து வாங்கிக்குவாங்க. மாட்டு பண்ணையை இன்னும் நிறையா கொண்டு வரணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி பேர் இருக்கணும். இந்த மாட்டு பண்ணை ரொம்ப ஃபேமஸ்ஸு, இதில் எல்லாமே தரமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஆர்வம் இருந்தவங்க இதுதானே எதிர்பார்க்குறேங்க. தெரிஞ்சுக்கும் போது இவங்க லைஃப்பில் அது ஒரு யூஸ் ஆகும். எங்களுக்கு திறந்தனங்கள் கஸ்டமர் கூட்டிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு இவங்க சொன்னாங்க பால் நல்லா இருக்குது, இங்கே தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது, அந்த பிரச்சனை இல்லைங்க, நல்ல மனமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரெகுலராக இங்கேயே வாங்கிடுறாங்க. நல்ல பாலை கொடுக்கும்போது மக்களோட வரவேற்பு இருக்குங்கிறத நாங்கள் உணர்றோமுங்க.